அதிகாலை நேரத்துல நம்முடைய விஷ்ணு சித்தர் என்கின்ற அந்த அடியவர் ஆழ்வார் அவர் வந்து ரொம்ப அதிகாலைன்னா வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்க்குறாரு. இந்த நந்தவனத்துல பூக்கள் பறிச்சு மாலை தொடுக்கிற கைங்கரியம் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி வர்றபோது அந்த இடத்துல குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. உலகத்துல மத்த குழந்தைகள் அழுதா எல்லாருக்கும் கவலையா இருக்கும். ஐயோ! குழந்தை அழுவுதே அப்படின்னு. ஆனா இந்த குழந்தை அழுதபோது உலகத்துல உள்ள மத்த ஜீவராசிகள்லாம் ஆஹா! பூமி தாயே வந்துட்டா அப்படின்னு கொஞ்சம் மனசு பூரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க வியாக்கியானம் சொல்றவங்க. விஷ்ணு சித்தர் அங்க போய் பார்க்குறாரு. திருத்துழாய் செடின்னு சொல்ற துளசி செடிக்கு அடியில அந்த கருக்கலா இருக்கிற வானம் அப்படியே வெளிச்ச கீற்று அப்படியே வர்ற மாதிரி ஒளி பொருந்தியவளாக அந்த குழந்தை அங்கே இருக்கிறாள். அவளை எடுத்து வளர்க்கிறார். அவளுக்கு கோதைங்கிறது தான் பேர். அவங்க அப்பா வைத்த பெயர் வந்து கோதை தான். ஆண்டாளில் வந்து பெருமாளை மணம் முடிச்சதுனால விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாராக பின்னாடி பெரிய ஆழ்வார் பெருமாளுக்கே மாமனாருங்கிற அந்த இடத்த பிடிக்கிறார்.